கர்த்தருடைய நாமத்தினாலே மீண்டுமாக உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அவர் உங்கள் மேல் வைத்திருக்கிற தேவ நோக்கத்தை நிறைவேற்றுகிற பலனோடும் கிருபையோடும் தொடர்ந்து கர்த்தர் உங்களை காத்துக் கொள்வாராக. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 25ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிற வேத பகுதிக்குள்ளாக இருந்து இன்றைக்கு நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். இந்த முழு டெக்ஸ்டை இன்னைக்கு நாம் பார்க்க போவதில்லை. 4ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிற வேத பகுதிக்குள்ளாக மட்டுமே நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய மனக்கண்களை திறப்பாராக. கவனியுங்கள், எருசலேமில் இருக்கிற பரிசுத்தவான்கள் சந்தித்த உபத்திரவங்களுக்கு மத்தியிலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு சௌகரியமான இடத்திலிருந்து அவர்கள் வெளியே துரத்தப்படுகிறார்கள். அந்த சௌகரியமான இடத்தை விட்டு புறப்பட்டு போனவர்கள் சமாரியா அப்படிங்கிற அந்த தேசத்துக்குள்ள போகிறாங்க. அங்கே போய் அவர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள் என்று 4ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். அது வரைக்கும் அவங்களுக்கு ஒரு கம்ஃபர்டான ஒரு ஜோன் இருந்துச்சு, அவங்களுக்கான ஒரு வீடு இருந்துச்சு, அவர்கள் கூடி ஆராதிப்பதற்கான வாய்ப்புகள் இருந்தது, வசனத்தை கேட்டார்கள், அவர்கள் கையிட்டு செய்கிற வேலைகள் இருந்திருக்கலாம், அவர்களுடைய பொருளாதாரங்கள் எல்லாம் பாதுகாப்பானதாக இருந்தது. ஆனால் திடீரென்று ஒரு நாளிலே சூழல்கள் எல்லாம் மாறிவிட்டது. இப்பொழுது சமாரியாவிற்கு அவர்கள் துரத்தப்படுகிறார்கள். பொதுவாக இப்பொழுது நாம் வாழுகிற காலத்திலே நம்முடைய பக்கத்து தேசத்திலே, இலங்கை தேசத்திலிருந்து அகதிகளாக அப்படி அநேகர் துரத்தப்பட்டார்கள். அதை நாம் அறிந்திருக்கிறோம். கடலுக்குள்ளே குதித்து இடைவெளிப்பட்ட தூரத்திலே மாத்திரம் ஒரு படகிலே பயணித்து திரும்பவும் இந்தியாவுடைய கரை பகுதி வரைக்கும் படகுல வராம கடலுக்குள்ள குதிச்சு அப்படியெல்லாம் நீந்தி வந்தவருடைய கதைகளை எல்லாம் நான் கேட்டிருக்கிறேன். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால ஒரு அருமையான தகப்பனார் இப்பொழுது மரித்து போனார். அவர் சொல்லும்போது, என்னுடைய இளைய மகன் சிறு வயது 2-3 வயதிற்கும் அவனை எடுத்துக்கொண்டு நாங்கள் கள்ளத்தோணியிலே வந்தோம். குறிப்பிட்ட இடம் வந்த உடனே இறங்குங்கள் என்று சொன்னான். நான் இறங்கிவிட்டேன். ஆனால் என்னுடைய கழுத்து அளவுக்கு கடலிலே தண்ணி இருக்கிறது. இப்பொழுது படகிலே இருந்து என்னுடைய மனைவி என்னுடைய பிள்ளையை தந்தாள். என்னுடைய கரங்களிலே நான் அவனை உயர்த்தி வைத்துக் கொண்டு மீதி இருக்கிற பகுதிகளிலே நான் நடந்தும் நீந்தியுமாக வந்து சேர்ந்தேன். அப்படி வெகு கஷ்டங்களோடு நாங்கள் இந்த தேசத்திற்கு வந்தோம் என்று அவருடைய வேதனைகளை இடத்திலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார். ஒருவேளை நாம் அந்த அனுபவத்தை அனுபவித்ததில்லை, அந்த மாதிரியான சூழல்கள் நமக்கு தெரியாது. ஆனால் அப்படி அனுபவித்தவர்கள் சொல்லுகிறதை நாம் கேட்டிருக்கிறோம். அப்படியானால் தன்னுடைய சௌகரியமான இடங்களை விட்டு திடீரென்று வெளியேற்றப்பட்டவர்கள் இப்பொழுது சமாரியாவிலே போய் சுவிசேஷத்தை அறிவிக்கிறார்கள். என்னுடைய கேள்வி என்னவென்றால், இப்பொழுது சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்கள் அப்போஸ்தலர்களா, அவர்கள் தீர்க்கதரிசிகளா, அவர்கள் மேய்ப்பர்களா, சுவிசேஷர்களா, போதகர்களா? ஏதாவது ட்ரைனிங் அவங்களுக்கு கிடைச்சிருந்துச்சா அப்படின்னு கேட்டா எதுவுமே இல்லை. நம்மை போல சபையிலே ஆராதித்துக் கொண்டிருந்தவர்கள் திடீரென்று ஒரு நாளிலே அவருடைய வாழ்வின் சூழல் மாறிட்டு அவர்கள் துரத்தப்படுகிறார்கள். ஆனால் அந்த துரத்தப்பட்ட சூழலிலும் தங்கள் மேல் வைக்கப்பட்டிருந்த நோக்கத்தை அவர்கள் அறிந்திருந்தார்கள். இந்த வார்த்தையை கேட்கிற இந்த இடத்துல இருக்கிற எத்தனை பேர் உங்கள் வாழ்க்கையின் நோக்கத்தை அறிந்து பயணிக்கிறீர்கள்? அறிந்து பயணிக்காமல், நாம் தேவ நோக்கத்தை புரிந்து கொள்ளாமல் ஏனோ தானோ என்று ஒரு அசதியான வாழ்வு வாழ்வோமானால், ஒரு சௌகரியமான வாழ்க்கை வாழுகிற இடத்திலும் நாம் தேவ நோக்கத்தை நிறைவேற்ற முடியாது. ஒருவேளை துரத்தப்பட்டாலும் தேவ நோக்கத்தை குறித்து நாம் அறிந்திருக்க மாட்டோம். ஆகவே இந்த வார்த்தைகளை குறித்து நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். எல்லாரும் அப்போஸ்தலர்களா? பவுல் கேள்வி கேட்கிறான் அல்லவா நிருபத்திலே, அப்படி போல நான் கேள்வி கேட்கட்டும். எல்லாரும் அப்போஸ்தலர்களா? இல்லை. எல்லாரும் தீர்க்கதரிசிகளா? இல்லை. எல்லாரும் மேய்ப்பர்களா? இல்லை. ஆனால்
தங்கள் மேல் இருந்த பொறுப்பை உணர்ந்தபடியினாலே அவர்கள் சமாரியாவிலே சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். இந்த பொறுப்பை உணர்ந்த கிறிஸ்தவம் இன்றைய காலகட்டத்தில் இல்லாததினால்தான் இன்றைக்கு தேவனுடைய சபை முடங்கி கிடக்கிறது. ஒரு பரிசுத்தவான் இப்படி சொல்கிறார், 99.5% கிறிஸ்தவர்கள் சுவிசேஷ ஊழியம் செய்வதில்லை. சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்பதற்காக ஜெபிப்பதற்கோ அறிவிக்க தொடங்குவதற்கோ அல்லது ஆர்வத்தோடு அதை செயல்படுத்துவதற்கோ நாம் ஈடுபடாவிட்டால் சுவிசேஷ பிரபல்யம் சாத்தியமாகாது. நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்முடைய டார்கெட் என்ன அப்படின்னு கேட்டா நம்முடைய உறவினர்கள். அதாவது நமக்கு சுவிசேஷம் சொன்ன ஒரு திருப்தியும் நமக்குள்ள வந்துடும், அவனுக்கும் ஏதோ ஒண்ணு சொல்றாங்கிற கேட்ட திருப்தியும் வந்துடும், இவனுக்கும் சேதம் இல்லை அவனுக்கும் சேதம் இல்லை. இப்படித்தான் இன்றைக்கு திருச்சபை என்ன செஞ்சிட்டு இருக்குது, சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டிருக்கிறது. பொறுப்பை பெற்றிருக்கிற தேவனுடைய சபை தேவனுடைய சித்தத்தின்படியான இடங்களில் சுவிசேஷத்தை அறிவிப்பதில்லை. கவனிங்கள், தேவனுடைய சித்தத்தின்படியான இடங்களில் சுவிசேஷத்தை அறிவிப்பதில்லை. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய மிஷனரி பிரயாணத்தை குறித்து அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 51ஆம் ஆண்டிலே அவன் சுவிசேஷத்தின் வாஞ்சையோடு பயணிக்கிறான். ஆனால் அவன் செல்ல நினைத்த இடங்களிலெல்லாம் சுவிசேஷம் அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கவில்லை. அங்கே தடுக்கப்படுகிறான். வேறொரு பக்கத்திற்கு தேவ ஆவியானவரால் திருப்பப்படுகிறான். அப்படியானால் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் என்கிற பொறுப்பை உணர்ந்தவர்களாக மாத்திரம் இருந்தால் போதாது, தேவ சித்தத்தின்படியான இடத்திலும் அறிவிக்க வேண்டும் என்பதும் இன்றைக்கு நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய மிகவும் முக்கியமான காரியம். இந்த எருசலேமில் இருந்த ஜனங்கள் எங்கே தேவ சித்தத்தின்படியாய் போனார்கள்? அவர்கள் என்ன பிரசங்கித்தார்கள்? அங்கே 5ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அவர்கள் கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தார்கள். எதை குறித்து பேசினார்கள்? கிறிஸ்துவை குறித்து பேசினார்கள். கிறிஸ்துவை குறித்து பிரசங்கிக்கப்பட்ட இடத்திலே இவர்கள் பிரசங்கிக்கிற சுவிசேஷம் மெய்யானது என்று தேவன் அங்கே அற்புதங்கள் மூலமாக உறுதிப்படுத்தினார், அதிசயங்கள் மூலமாக உறுதிப்படுத்தினார். இரண்டாவது பாயிண்ட். மூணாவது, கேட்ட ஜனங்கள் ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். நீங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கிற உங்களுடைய உறவினர்களுக்கு மத்தியிலே உங்களுடைய கடமை நிறைவேற்றுகிறீர்கள் அல்லவா? என்றைக்காகிலும் அவன் ஒருமனதோடு கவனித்திருக்கிறானா? இல்லை. அதனாலதான் சொன்னேன், நீ சொல்ற மாதிரி சொல்லு, நான் கேட்கிற மாதிரி கேட்டுக்கிறேன், இப்படியே உலகத்தை ஏமாத்திட்டு இருப்போம். இதுதான் இன்னைக்கு திருச்சபைக்குள்ள இருக்கிற காரியம். ஆனால் சமாரியாவிலே ஜனங்கள் ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். அதனுடைய விளைவு என்ன? 7ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அசுத்த ஆவிகள் அவர்களை விட்டு புறப்பட்டது, அநேகர் குணமாக்கப்பட்டார்கள். முடிவாக எழுதப்பட்டிருக்கிறது, அந்த பட்டணத்திலே சந்தோஷம் உண்டாயிற்று. அப்போ இந்த சமாரியா என்கிற அந்த தேசத்தில், அந்த பட்டணத்துக்குள்ள எத்தனை காலம் சந்தோஷத்தை இழந்து வியாதியிலேயும் அசுத்த ஆவியின் பிடியிலேயும் ஜனங்கள் சிக்குண்டு கிடந்தார்களோ தெரியாது. ஆனால் தேவ சித்தத்தின்படியாக ஒரு சௌகரியமான இடத்தை விட்டு எருசலேம் சபை சமாரியாவுக்கு புறப்பட்டு போகிறது, தேவ நோக்கத்தை நிறைவேற்றுகிறது. அந்த பட்டணத்தின் சூழல் மாற ஆரம்பித்து விட்டது. இந்த கால நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கிற நீங்களும் நானும் நம்முடைய பட்டணத்துக்கு சந்தோஷத்தை கொண்டு வர வேண்டும் என்கிற ஒரு ஆழ்ந்த கவனத்தோடு சிரத்தையோடு நம்முடைய செயல்பாடுகள் இருக்கிறதா? அல்லது நானும் போகிற போக்கில் ஏதோ சுவிசேஷத்தை அறிவிக்கிறேன் என்று நம்முடைய கடமைகளை ஆற்றிக் கொண்டிருக்கிறோமா? கவனத்தில் கொள்ள வேண்டிய காரியம். இன்னைக்கு நிறைய பேர் நம்ம சொல்றோம் என்னன்னா, ஒரு கூட்டம் சுவிசேஷம் அறிவிப்பதே இல்லை, அதை குறித்து கவலை கொள்வதே இல்லை. இன்னொரு கூட்டம் பெயரளவிற்கு அறிவிக்கிறது. என்ன பெயரளவிற்கு? நம்ம தேசத்தில் இருக்கிற அதிகாரிகளை பார்த்து கிறிஸ்துமஸ் அன்னைக்கு கொண்டு போய் ஒரு பைபிளை கொடுக்கிறது. அது பிரதமரா இருக்கலாம், ஜனாதிபதிக்கா இருக்கலாம், அல்லது கலெக்டருக்கா இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு காவல் உத்தியோகஸ்தருக்கா இருக்கலாம். அதை கொடுத்த உடனே நமக்கு ஒரு திருப்தி, நான் சுவிசேஷத்தை அறிவித்து விட்டேன் என்று. எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டார்கள்? எத்தனை பேர் ஒருமனத்தோடு கவனித்தார்கள்? நம்முடைய கடமையை தீர்ப்பதற்காக சுவிசேஷத்தை அறிவிக்கிறோமா?
ஜனங்கள் தேவன் பட்சமாய் திரும்ப வேண்டும் என்பதற்காக நாம் அறிவிக்கிறோமா? தீத்து 2ஆம் அதிகாரத்தில் வாசித்தபடி எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக தேவனுடைய கிருபை பிரசன்னமாகி இருக்கிறது என்பதை உணர்ந்தவனாக நான் புறப்பட்டு போவேன் என்றால், என்னுடைய நோக்கம் எல்லாம் ஜனங்கள் தேவன் பட்சமாய் திரும்ப வேண்டும் என்பதே கவனமாக இருக்கும். ஜனங்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்பதே என்னுடைய கவனமாக இருக்கும். தேவ சபை மனம் திரும்ப வேண்டியது அவசியம். அப்போ இந்த பகுதியிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் மிகவும் முக்கியமானது. இவங்க யாரும் என் மேல அழைப்பு இருக்குதான்னு கேட்டு உபவாசித்து ஜெபிக்கல. நான் எனக்கு அப்போஸ்தல ஊழியமா, எனக்கு தீர்க்க தரிசனம் வரமா, இதெல்லாம் ஒண்ணும் கேட்கல. ஐயா, நீ யார் என்பது பிரச்சனை இல்லை, அதை எல்லாம் கண்டுபிடிக்க வேண்டியது அவசியம். இன்னைக்கு திருச்சபை முடங்கி கிடக்கிறது. காரணம் என்ன? ஆண்டவர் எனக்கு என்ன செய்ய விரும்புகிறார் என்பதை அறிய விரும்புகிறேன். என்ன செய்ய விரும்புகிறார்? சாகர வரைக்கும் இப்படியே யோசிச்சு இருக்க வேண்டியதான். ஒவ்வொருத்தர் தலையிலயா கை வச்சு ஜோமணி இவன் தீர்க்க தரிசனம் சொல்லுவானா, இவன் தேவ நோக்கத்தை வெளிப்படுத்துவானா? ஒருவனும் உனக்கு சொல்லுவதில்லை. ஏன்னா வேதத்தின் படியானது அல்ல. ஐயா, இந்த ஜனங்கள் எந்த காரியங்களை குறித்து யோசிக்கவில்லை. துரத்தப்பட்டார்கள், சுவிசேஷத்தை அறிவித்தார்கள், ஜனங்கள் விடுவிக்கப்பட்டார்கள். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. எவ்வளவு ஷார்ப்பா எழுதப்பட்டிருக்கிற வசனம் பாருங்க. ஆனா நமக்கு சபைக்குள்ள இருக்கிற நமக்கு தெரிய வேண்டி இருக்கிறது. நான் அப்போஸ்தலனா, நான் தீர்க்கதரிசியா, நான் மேய்ப்பனா, போதகனா? ஐயா, தெரிந்து கொண்டு நீ என்ன செய்திருக்கிறாய்? இங்கே கடமையின் விதி, சபைக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற திருவுளம் பற்றியிருக்கிற பிரதானமான காரியம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்படுகிறது, ஆகையால் புறப்பட்டு போங்கள், ஆகையால் சகல தேசத்தாரையும் சீஷராக்குங்கள், ஆகையால் எல்லா ஜனங்களுக்கும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுங்கள், ஆகையால் இயேசு கற்பித்த எல்லாவற்றையும் அவர்கள் கைக்கொள்ளும்படிக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்றார். ஐயா, இந்த கட்டளையை நிறைவேற்றுவதற்கு நான் யாராக இருந்தாலும் பரவாயில்லை, நான் யாராக இருந்தாலும் பரவாயில்ல. என் மேல ஒரு விசேஷித்த தேவ நோக்கம், அபிஷேகம் ஏதாகிலும் ஒன்று என் தலைமையில் இறங்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. எஜமானனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்கிற ஒரு எண்ணம், ஒரு உறுதி இருந்தால் போதும். அதை தொலைத்து விட்டு நாம் சிறப்பான அழைப்புகளை தேடி அல்லது சிறப்பான தேவ நோக்கத்திற்காக காத்திருக்கிறோம். இல்லை, தேவ சபை அப்படி செயல்படவில்லை. ஆதி கால பரிசுத்தவான்களுடைய செயல்பாடுகள் அப்படி இல்லை. வேதாகமம் நமக்கு அப்படி கற்றுத்தரவில்லை. ஆரோக்கியமான உபதேசங்களை பெற்றிருக்கிற தேவனுடைய சபை தன்னுடைய பொறுப்பை எல்லா சூழ்நிலையிலையும் நிறைவேற்றினது. அதை குறித்து கென்னத் லாரட் அப்படிங்கிற ஒரு ஏல் பல்கலைக்கழகத்தினுடைய வரலாற்று ஆசிரியர் சொல்கிறார், கிறிஸ்தவ மார்க்கத்தின் விரிவாக்கத்தில் முழு நேர பணியாளர்கள் அல்ல, தங்கள் வாழ்வாதாரத்தை நடத்தி கொண்டு இயற்கையான முறையில் தாங்கள் சந்தித்தவர்களுக்கு ஆத்தும பாரத்தோடு சுவிசேஷத்தை அறிவித்த ஆண்களும் பெண்களும் தான் திருச்சபையின் விரிவாக்கத்தில் பெரிய பங்கு வகிக்கிறார்கள். ஐயா, திருச்சபையின் வளர்ச்சியில் எல்லா காலத்திலும் அப்போஸ்தலர்கள் அல்ல, தீர்க்கதரிசிகள் அல்ல, மேடையில் முழங்குகிறவர்கள் அல்ல, சாமானிய மனிதர்கள் பொறுப்பை உணர்ந்தவர்களாக அவர்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கிற எந்த இடத்திலும் ஜனங்கள் விடுவிக்கப்படுகிறார்கள். உங்களுக்கு ஆண்டவர் பிரத்யட்சமா தரிசனமாகி சொல்லணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு யாராயும் தலையில கை வைத்து தீர்க்க தரிசனம் அளிக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. தேவனுடைய கட்டளைக்கு ஒப்பு கொடுத்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் நிறைவேற்ற வேண்டிய கட்டளை கிறிஸ்துவினுடைய பிரதான கட்டளை. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போங்கள். அந்த அதிகாரத்திற்கு நான் உட்பட்டவன், ஆகையால் நான் புறப்பட்டு போக வேண்டும். இது நமக்கு புரியாத வரைக்கும் தேவ சபையின் விரிவாக்கம் என்பது, தேவனுடைய ராஜ்யத்தின் பணி என்பது முடங்கி கிடக்கத்தான் செய்யும். அதை யாரும் தடுக்க முடியாது. ஜெபத்தினால் அல்ல. கடந்த 40 நாட்களாக ஈரோடு பட்டணத்தில் அநேக இடத்துல எழுப்புதலுக்கான ஜெபம் நடந்தது.
அந்த ஜெபத்திலே பங்கெடுத்து முன்னணியில் இருந்த ஒரு ஊழியன் அவன் குடும்பமாக என்னை நேற்று சந்தித்தார். நான் ஒண்ணுமே பேசல. அவர் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? பிரதர், இவங்க ஏமாத்துறாங்க. நான் ஒண்ணுமே கேட்கல. எழுப்புதல் என்கிற பெயரிலே ஜனங்களை ஏமாற்றுகிற ஒரு காரியம் தேசத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று யார் சொன்னா? அதுல பங்கெடுத்தவர். ஏன் இதை உங்களுக்கு சொல்கிறேன் என்றால், இன்றைக்கு எல்லா விதத்திலும் தேவனுடைய ராஜ்யத்தின் பணிகளை தொய்ந்து போக பண்ணுகிற அநேக துர்புத்தியுள்ள மனிதர்கள் எழுப்பி இருக்கிறார்கள். சபையை விழித்துக்கொள், சபையை தேவநோக்கத்தின் பட்சமாய் திரும்பு. ஆனால் அவன் சொன்னா இவன் சொன்னாங்கிறதெல்லாம் கேட்டு உங்கள் வாழ்க்கையை வீணடித்து விடாதீர்கள். நியாயாசனத்துக்கு முன்பதாக நிற்கும் பொழுது, அக்கினியானது பரிசோதிக்கும் போது உங்களுடைய பலன்களை இழந்து போகத்தக்கதாக இந்த உலகத்தை ஒரு நாள் ஓடிவிடாதீர்கள். தயவு செய்து தேவன் பட்சமாய் திரும்புங்கள். ஏன்னா இன்றைக்கு இருக்கிற ஒரு காலகட்டத்தில் ஒரு ஊழியன், ஒருவேளை நான் ஆதிவாசிகளுக்கு மத்தியில் சுவிசேஷத்தை அறிவிக்கிறவன் என்றால் 60,000 பேருக்கு நான் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற ஆயுசு காலத்திலே ஆதிவாசிகளுக்கு மட்டும் நான் சுவிசேஷம் சொல்லணும்னா, ஒரே ஒரு இனக்குழு, கமர் அப்படிங்கிற இனக்குழு 14 ஸ்டேட்ல இருக்கிறாங்க. 14 ஸ்டேட்லையும் சேர்த்து அவனுடைய மக்கள் தொகை 39,000. ஐயா, ஒரு மனிதன் 14 ஸ்டேட்டுக்கு பயணிச்சு எல்லா ஜனங்களையும் கண்டுபிடித்து சுவிசேஷம் அறிவித்தாலும் அந்த ஜனக்கூட்டத்தினுடைய எண்ணிக்கை எவ்வளவுதான்? 39,000 தான். ஆனா ஒரு ஊழியன் மேல வைக்கப்பட்டிருக்கிற பொறுப்பு 60,000. பிராக்டிகலா இது சாத்தியம் கிடையாது. விக்கிரகங்களை ஆராதிக்கிற ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டுமானால் ஒரு ஊழியன் 1,79,000 பேருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். கடவுள் இல்லை என்று சொல்கிற மக்களுக்கு 71,000 பேருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். ஆபிரகாமின் மார்க்கம் என்று சொல்லப்படுகிற ஒரு மார்க்கத்திற்கு 4,05,000 பேருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். புத்த மதத்தை பின்பற்றுகிறவர்களுக்கு 2,60,000 பேருக்கு ஒரு மனிதன் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். இது ஒரு நாள் சாத்தியப்படாதுங்க, ஒரு நாள் சாத்தியப்படாது. இது எப்பொழுது சாத்தியப்படும் என்றால், எப்பொழுது தேவ நோக்கத்தை புரிந்து கொண்ட தேவனுடைய சபை தன்னுடைய பொறுப்பை உணர்ந்து சூழலை பார்க்காமல் எல்லா காலத்திலும் சுவிசேஷத்தை அறிவிக்கிறதிலே கவனமாக இருக்கிறதோ, அப்பொழுது மாத்திரமே தேவனுடைய கிருபை பிரசன்னமாக இருக்கிறது. அது என்னை விடுவிக்க விரும்புகிறது, அது என்னை சந்திக்க விரும்புகிறது, அது என்னை வாழ வைக்க விரும்புகிறது என்பதையெல்லாம் இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் அறிந்து கொள்ள முடியும். இல்லாவிட்டால் அந்த தேவனுடைய கிருபையை நாம் விருதாவாக்கி கொண்டிருப்போம். யோசிச்சு பாருங்க, ஒரு பக்கத்துல மெடிசின் இருக்குது, இன்னொரு பக்கத்துல நோயாளி இருக்கிறாங்க. இப்போ அந்த நோயாளி விடுவிக்கப்பட வேண்டும், பாதுகாக்கப்பட வேண்டும் என்கிற அக்கறை எனக்குள்ளே இருந்தால், நான் ஒரு செவிலி தாயை போல செயல்பட வேண்டியவன் என்றால் நான் உடனடியாக இந்த மருந்தை கொண்டு போய் கொடுப்பேன். என்றைக்கு நீங்கள் மறுபடியும் செழிப்பிக்கப்பட்டீர்களோ, என்றைக்கு நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்களோ, அன்றைக்கே நீங்கள் ஒரு ஆவிக்குரிய செவிலியராக மாற்றப்பட்டிருக்கிறீர்கள். ஆகவே சுவிசேஷத்தை அறிவிப்பதை குறித்து ஆர்வம் கொள்ளுங்கள், ஜெபியுங்கள், புறப்பட்டு செல்லுங்கள். சுவிசேஷ பிரபல்யத்திலே தேவனுடைய சபை ஈடுபடாத வரைக்கும் தேவனுடைய கிருபையை ஜனங்கள் அனுபவிக்க முடியாது. ஜனங்கள் தேவனுடைய கிருபையை செய்ய முடியாது, அனுபவிக்க முடியாது. அதனால ஆண்டவர் எனக்கு கிருபை கொடுத்திருக்கிறார் என்று நான் நன்றாக வாழுகிறேன் என்று சாக்கு போக்கு தயவு செய்து சொல்லாதிருங்கள். யோசிச்சு பாருங்க, இப்படி உபத்திரவங்களை சந்தித்த அந்த பரிசுத்தவான்களும் ஒரு நாளிலே நியாயாசனத்துக்கு முன்பதாக நிற்பார்கள். ஒன்றுமே செய்யாத நீங்களும் நானும் அந்த நியாயாசனத்துக்கு முன்பதாக நிற்க போகிறோம். ஆண்டவர் நம்மை பார்த்து என்ன சொல்வார் என்று நினைக்கிறீர்கள்? அந்த நீதியுள்ள தேவன் உங்களை பார்த்தும் என்னை பார்த்தும் என்ன சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்கள்? உண்மையும் உத்தமம் உள்ள ஊழியக்காரனே, எஜமானுடைய சந்தோஷத்தில் பிரவேசி என்று தேவன் உங்களை குறித்து சொல்ல வேண்டுமானால், இன்றைக்கு நமக்கு வாய்ப்புகள் இருக்கும் போதே சுவிசேஷத்தை அறிவிக்கிறதிலே கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். சீனா தேசத்துல
949 வருஷத்துல அங்க இருக்கிற அரசாங்கத்துல மாற்றங்கள் வர ஆரம்பித்தது. மாற்றங்கள் வந்த காலகட்டத்தில் சீனா உள்நாட்டு மிஷன் என்று சொல்லி ஒரு மிஷன் தான் அவங்க ஊழியம் செஞ்சுட்டு இருந்தாங்க. மொத்தம் 637 மிஷனரிகள் அன்றைக்கு இருந்தார்கள், வெளிநாட்டை சார்ந்தவர்கள். ஆனால் அந்த அரசாங்கத்தினுடைய மாற்றத்தின் அடிப்படையிலே ஒரே நாளில் இந்த 637 சீன இன்லாண்ட் மிஷனரிஸையும் வெளியேற்றிட்டாங்க. உலகமே பயப்பட்டது. ஐயோ, இவ்வளவு கஷ்டப்பட்டு சீன தேசத்துக்கு சுவிசேஷத்தை அறிவித்தோமே, ஒரே நாளில் 637 மிஷனரிகளும் துரத்தப்பட்டு விட்டார்களே, அந்த சீன தேசத்தினுடைய சபைகள் என்ன ஆகுமோ, சீன தேசத்தில் சுவிசேஷம் என்ன ஆகுமோ என்று எல்லாரும் கலங்கிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் பெரிய ஆச்சரியம், அப்படி எல்லாரும் துரத்தப்பட்ட சூழலிலே ஒரு மிஷனரியும் அந்த தேசத்தில் இல்லாத சூழலிலே தேவ சபை விழித்துக் கொண்டது. ஜனங்கள் கடுமையான உபத்திரவங்களுக்கு மத்தியிலே சுவிசேஷத்தை பரவ பண்ணினார்கள். பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா? இந்த நாட்களுக்குள்ளாக 40 மடங்கு சுவிசேஷத்தின் வல்லமை அந்த தேசத்தை ஆக்கிரமித்திருக்கிறது. ஐயா, ஒரு நாளிலே மிஷனரிகளே இல்லாத ஒரு தேசம், ஆனால் சுவிசேஷத்தின் பலனை இன்றைக்கும் உலகத்திற்கு அனுப்பி கொண்டிருக்கிறது. காரணம் என்ன தெரியுமா? சபை விழித்துக் கொண்டது. தன்னுடைய சௌகரியமான இடங்களை விடுவதற்கு சபை விழித்துக் கொண்டது. இன்றைக்கு அநேகருக்குள்ள ஒரு மாயையான எண்ணம் இருக்கிறது. நான் ஆசீர்வதிக்கப்பட்டால் ஆயிரங்களை தேவன் பட்சமாய் திருப்புவேன் என்று. இப்படித்தான் அநேக கள்ளர்கள் போதித்து பணங்களை வாங்கி பிரைவேட் ஜெட் வாங்கினான், காரை வாங்கினான், உல்லாச வாழ்க்கைக்கு பயன்படுத்தினான். கடைசியில் இந்த சுவிசேஷத்திற்கு துரோகியாய் மாறி போனான். சபையை கவனமாயிரு. நீ வைத்திருக்கிற பொருளாதாரம் ஜனங்களை ரட்சிக்க முடியாது. நீ வைத்திருக்கிற ஞானம் ஜனங்களை ரட்சிக்க முடியாது. தேவன் பைத்தியமானவைகளை இழிவானவைகளை கொண்டே ரட்சிப்பது தேவனுக்கு பிரியம். இதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனா நாம் சாக்கு போக்குகளை சொல்வதற்காக எதையோ செய்து கொண்டிருக்கிறோம். நம்ம எல்லாம் என்ன நினைச்சிருக்கோம் தெரியுமா? எல்லாரும் சபைக்குள்ள இருக்கிற எல்லாரும் படிச்சு பெரிய ஆளாகி எல்லாரும் பெரிய உத்தியோகத்துல வந்துட்டோம், இந்தியா தேசத்துல மாற்றங்கள் வந்துடும் அப்படின்னு சொன்னா அமெரிக்காவில் வந்திருக்கணும், அப்படின்னு சொன்னா இங்கிலாந்துல வந்திருக்கணும், ஸ்காட்லாந்துல வந்திருக்கணும், ஜெர்மன்ல வந்திருக்கணும். அந்த தேசம் பாழ்பட்டு இருக்கிறது, அறிவு பெருந்திருக்கிறது, ஆனால் சுவிசேஷம் இல்லை. அறிவு பெருந்திருக்கிறது, ஆனால் தேவனை அறிகிற அறிவு இல்லை. ஆஸ்தி பெருகி இருக்கிறது, ஆனால் தேவன் இல்லை. பாவம் பெருகின அந்த இடத்திலே இன்றைக்கும் ஜனங்கள் மன்றாடி கொண்டிருக்கிறார்கள், ஆண்டவரே திரும்பவும் எங்கள் நாட்டை திருப்பும் என்று சொல்லி. அதையெல்லாம் பார்த்துட்டு திரும்பவும் முட்டாள்தனமா ஊதாரித்தனமா பேசக்கூடாது. இன்றைக்கு திருச்சபைகள் பாழ்பட்டு நிற்பதற்கு காரணம் பணம் இல்லாததினால் அல்ல, பணம் அதிகமாய் புழங்குவதினாலே. பணம் இல்லாத காலத்துல சபை நல்லா தான் இருந்துச்சு. இந்த எருசலேமில் இருக்கிற ஜனங்கள் கட்டுக்கட்டாக பணத்தை எடுத்துக்கொண்டு சமாரியாவில் போய் அங்கே கொடுத்தார்களா? அல்லது நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன் என்று மார்த்தட்டி கொண்டு பேசினானா? ஒண்ணும் கிடையாது. துரத்தப்பட்டவன், தன் வாழ்வாதாரத்தை இழந்தவன், ஆனால் அவனுடைய வாயிலே தேவ நோக்கத்தை புரிந்து கொண்ட வார்த்தைகள் இருந்தது, கிருபையுள்ள வார்த்தைகள் இருந்தது. அது ஜனங்களை சந்தோஷத்துக்கு நேராக நடத்திச்சு. தயவு செய்து யாராவது உங்களுக்கு தப்பா சொல்லி கொடுத்திருந்தாங்கன்னா அதிலிருந்து வெளியே வாங்க. அது ஒரு நாள் சாத்தியப்படாது. அது நம்மை மழுங்கடிக்கிற வேலை, அது நம்மை இழந்து போக செய்வதற்கானது. ஐயா, எத்தனை முறை பிரசங்கங்களை கேட்கிறோம். ஆபிரகாம் கூடாரவாசியாக இருந்தான், லோத்து பட்டணங்களில் குடியிருந்தான். யார் ஆசீர்வாதமாக இருந்தார்கள்? யார் ஆசீர்வாதத்துக்கு பாத்திரமாக இருந்தான்? யார் அந்த நியாயத்திற்கிலிருந்து விடுவிக்கிறவனாக இருந்தான்? ஆபிரகாமா லோத்தா? எத்தனை முறை பிரசங்கத்தை கேட்டிருக்கோம். ஆனா நமக்கு இன்னும் மாயை மாறலையே. பவுல் பணக்காரனாய் இருந்ததினால் அல்ல, பவுல் ஐஸ்வர்ய சம்பன்னன் என்பதனால் அல்ல, பவுல் விசுவாசத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருந்ததினாலேயே அவனுக்கு முன்பதாக தேசங்கள் அடங்கிற்று. மறந்துடாதீங்க. சில நேரத்தில் நம்ம செய்யறதும் இல்லை, செய்யறவங்க செய்ய விடுறதும் இல்லை. திருந்துவதற்கு மனது இருந்தால் திருந்திக் கொள்ளுங்கள். சும்மா ஏதோ ஒரு பிரசங்கம் பண்ணணுங்கிறதுக்காக பண்ணல.
திருந்துவதற்கு மனம் இருந்தால் திருந்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில என்ன நோக்கம் வைத்திருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டு யதார்த்தமான உண்மையை பேசுங்கய்யா. உன்னுடைய வாழ்க்கையில இல்லாத ஒன்றை மற்றவனுக்கு நீ எந்த அடிப்படையிலே போதிக்கிறாய்? உன்னுடைய வாழ்க்கையில பாவ மன்னிப்பு இல்லை, உன்னுடைய வாழ்க்கையில பாவத்தின் விடுதலை இல்லை, உன்னுடைய வாழ்க்கையில நீ சொல்லுகிற எந்த காரியங்களும் இல்லை, ஆனா நீ மற்றவர்களுக்கு போதிக்கிற எப்படி? நாம் அனுபவியாத ஒன்றை போதிக்கிறதினால் தேவனுக்கு பொய் சொல்கிறவர்களாய் மாற வேண்டாம் என்று பவுல் சொல்கிறான். அப்படிதானே? 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்லியிருக்கிறாரு? நாங்கள் அனுபவியாத ஒன்றை நாங்கள் பேசி தேவனுக்காக பொய் சொல்கிறவர்களாய் இருக்க வேண்டிய அவசியம் என்ன? இல்ல, நான் எதை அனுபவிக்கிறேனோ, நான் தேவனுடைய கிருபையை அனுபவிக்கிறேன், நான் தேவனுடைய அன்பை அனுபவிக்கிறேன், நான் தேவனுடைய இரக்கத்தை அனுபவிக்கிறேன், நான் பாவ மன்னிப்பை அனுபவிக்கிறேன், நான் பாவத்திலிருந்து விடுதலை அனுபவிக்கிறேன். நான் எதை அனுபவிக்கிறேனோ அதையே நான் அறிவிக்கும்படிக்கு கடமைப்பட்டிருக்கிறேன். அதனால சும்மா இந்த அவன் சொன்னா இவன் சொன்னான்னு கேட்டுச்சு அப்படிலாம் போயிடக்கூடாது. சில நேரத்தில் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒண்ணு இல்லாத காரியங்கள் நம்ம யோசிக்க விடாது. அதுதான் சத்துடைய பெரிய தந்திரம். அது ஒரு நாளும் அல்ல. உயர்ந்த பதவியில் இருப்பதனால் ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு விடுவார்கள், உயர்ந்த ஆஸ்தி இருக்குமானால் ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்கள். அது பிராக்டிகலா சாத்தியம் இல்லை சார். தரித்திரனை கொண்டு சபை உருவானதை நான் காண்பிக்கிறேன், ஒரு ஐஸ்வர்யவானை கொண்டு சபை உருவானதை நீங்க காண்பிக்க பார்க்கலாம். உயர்ந்த பதவியில் இருந்து கொண்டு இந்த மனிதன் இந்த சபையை ஸ்தாபித்தார் என்று யாரையாவது காட்டுங்கள். நம்ம ஊர்லயே ஒருத்தர் ஐஏஎஸ் இருந்தார். இப்ப இங்க அப்போ நடைமுறைக்கு சாத்தியப்படாத உண்மை இல்லாத காரியங்களை சொல்லி நீங்களும் கெட்டு மற்றவர்கள் கெடுவதற்கு காரணமாக இராதீர்கள். எருசலேமில் இருந்த தேவனுடைய சபையானாலும் சரி, அன்றைக்கு சீன தேசத்தில் இருந்த சபையானாலும் சரி, தாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டதினால் அல்ல, தங்கள் மேல் இருக்க பொறுப்பை உணர்ந்ததினாலே, தேவனுடைய கிருபையை தங்கள் வாழ்க்கையில அனுபவித்ததினாலே அவர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணினார்கள். ஆகவே அன்றைக்கு இருந்ததை காட்டிலும் இன்றைக்கு பல மடங்கு தேவ சபை வளர்ந்து பெருகி இருக்கிறது. சொல்றது புரியுதா? அதான் குட் ப்ரோக்ரஸ். சபை வளர்ச்சி என்பது அதுதான். நமக்கு ஆதி சபை கற்றுக் கொடுக்கிற பாடமும் அதுதான். எருசலேம், யூதேயா, சமாரியா, பூமியுடைய கடைசி பரியந்தம். அடுத்தது இதுல நம்ம கவனிக்க வேண்டிய காரியம் என்னன்னா, ஒரு மனிதனை வேதாகம் புதிதாக அறிமுகப்படுத்துகிறது. பிலிப்பு. அவன் ஏற்கனவே எங்க எழுதப்பட்டிருந்தான்னா 6ஆம் அதிகாரத்துல பந்தி விசாரணை செய்கிறவன் இல்லையா? பந்தி விசாரணை செய்கிறவர்களாக வேதாகம் அறிமுகப்படுத்தின 7 பேரில் 2 பேர் சுவிசேஷத்தை அறிவிக்கிறதிலே தைரியமாய் செயல்பட்டார்கள். அப்போஸ்தலர்கள் இருக்க இவர்கள் தேவனால் பயன்படுத்தப்பட்டார்கள். இதெல்லாம் கவனிக்கணும். யார் இருக்கும்போது? அப்போஸ்தலர்கள் இருக்கும் போதே ஸ்தேவான் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாக, தேவ ஞானத்தினால் நிறைந்தவனாக அவன் தைரியமாய் கர்த்தருடைய வார்த்தைகளை பிரசங்கித்தான். இங்கேயும் அப்போஸ்தலர்கள் இருக்க யாரை தேவன் பயன்படுத்துகிறார் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவருக்கு யார் தேவை? சொல்லுங்க, யார் தேவை? உண்மையுள்ளவர்கள் தேவை. பக்கத்தில் ஒன்றே பற்றி சொல்லுங்க. ஆண்டவருக்கு உண்மையுள்ளவர்கள் தேவை. நீங்க யாரை வேணாலும் இருக்கலாங்க, என்ன தொழில் செய்கிறவர்களா இருந்தாலும் பரவாயில்ல, அது அல்ல இங்க பிரச்சனை. நீங்க தேவனுடைய பொறுப்பை புரிந்து கொண்டு அதை நிறைவேற்றுகிறதிலே கவனமாக இருந்தால் ஒரு நாளும் அந்த உண்மையுள்ள தேவன் உங்களுடைய உண்மையை மறந்து விட மாட்டார். இவங்க நின்றுட்டு இருந்த என்னவோ சப்ளை பண்ணக்கூடிய இடத்துல, சர்வ் பண்ணக்கூடிய இடத்துல, ஆனா தேவன் இவர்களை முதலாவது மிஷனரியாக இந்த பிலிப்பை எங்க கொண்டு போறாரு? பந்தி விசாரிப்பில் இருந்த 2 பேரில் ஒருவன் முதலாவது இரத்த சாட்சி, இன்னொருவன் முதலாவது மிஷனரி. பிலிப்பு யாரு? முதலாவது மிஷனரி. அங்க தெளிவா எழுதப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை இருக்குது. எல்லாரும் எங்க இருந்தாங்க? எல்லாரும் எங்க இருந்தாங்க? 1ஆம் வசனத்துக்கு பாருங்களேன்.
யூதேய சமாரியா தேசம். இல்ல தம்பி 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அவனை கொலை செய்வதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான். அக்காலத்திலே எருசலேமில் உள்ள சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர் தவிர, யார் தவிர? அவங்களே எங்க இருக்காங்க? எருசலேம்ல இருக்காங்க. அவங்கள தவிர மீதியா எல்லாரும் எங்க போனாங்க? சிதறி போனாங்க. சிதறி போனதுல ஒரு மனுஷனை பரிசுத்த ஆவியானவர் அடையாளம் காட்டுகிறார், பிலிப்பு. அப்போ அப்போஸ்தலர்கள் இருக்கும் போதே முதலாவது மிஷனரியாக இவன் பிரதிஷ்டை பண்ணி அனுப்பப்படல. அதுக்கான வாய்ப்பே இல்லையே. இரத்த சாட்சியாய் மரித்திருக்கிற ஸ்தேவானை எடுத்து அடக்கம் பண்ணுவதற்கு கூட சபைக்கு வாய்ப்பு இல்லாத போது பிலிப்போவை அபிஷேகம் பண்ணி அனுப்புறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. அவ்வளவு ஒரு ஷார்ட்டான பீரியடுக்குள்ள துரத்தப்படுகிறார்கள். ஆனால் தேவ நோக்கத்தை புரிந்திருந்த பிலிப்புவினாலே என்ன செய்ய முடிந்தது? தேவனுக்கு பயன்பட முடிந்தது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, தயவு செய்து சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையும் கெடுத்து மற்றவர்கள் ரட்சிப்பை பெறுவதற்கான, கிருபையை பெறுவதற்கான காரியத்தை நீங்கள் தள்ளி போடாதீர்கள். தடுக்க முடியாது, தள்ளி போட வேண்டாம். தேவன் நமக்கு இரக்கம் செய்வாரா? சரி, இப்போ நீங்க நினைக்கலாம், ஒருவேளை சமாரியர்கள் உடனடியா ஏற்றுக்கொண்டாங்க, அன்னைக்கு நம்ம ஊர்ல இருக்கிறவங்க அப்படிலாம் இல்லையே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இந்த சமாரியர்களை குறித்து நம்ம அறிந்திருக்க வேண்டிய சில காரியங்கள் இருக்கு. சமாரியர்கள் யூதர்களாக இருந்தாலும், அதாவது இஸ்ரவேலுடைய அந்த 10 கோத்திரத்தை சார்ந்தவர்கள் என்று பெயரில் இருந்தாலும், இவங்க நம்முடைய கரங்களில் இருக்கிற பழைய ஏற்பாட்டில் இருக்கிற 39 புத்தகத்தை நம்புகிறவர்கள் அல்ல. சரியா? யூதர்கள் எதை நம்புறாங்க? பழைய ஏற்பாட்டில் இருக்கிற 39 புத்தகம். ஆர்டர்ல வித்தியாசம் வரும். ஆனா நம்ம கையில் வச்சிருக்கிற பழைய ஏற்பாட்டை யார் நம்பினாங்க? யூதர்கள் நம்பினாங்க. ஆனா அந்த சமாரியர்கள் முதல் 5 புத்தகத்தை மட்டும்தான் நம்புகிறவர்கள். எதுக்கு மட்டும்தான் நம்புவாங்க? முதல் 5 புத்தகம் மட்டும்தான். அந்த முதல் 5 புத்தகத்தையும் யூதர்களும் சரி, நாம் தேவனுடைய சபையும் சரி, மோசே எழுதினதாக நம்புகிறோம். முதல் 5 புத்தகத்தை பஞ்சாகமம் என்று சொல்லக்கூடிய ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், என்னாகமம், உபாகமம், இந்த 5 புத்தகங்களை யார் எழுதினா? மோசே எழுதினதாக நாம் விசுவாசிக்கிறோம். ஆனா அந்த சமாரியர்கள் வைத்திருந்த அந்த சமாரிய பஞ்சாகமத்துல மோசேயினுடைய பேரன் அபிஷாவினால் எழுதப்பட்டது என்று அவர்கள் நம்புகிறார்கள். எப்போ? யாரால் எழுதப்பட்டது? அப்போ பஞ்சாகமம் என்கிற பெயரில் இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அதுக்கு ரொம்ப மதிப்பு இருந்துச்சு. கிறிஸ்துவுக்கு முன்னால 5வது 4வது நூற்றாண்டுல தான் அவங்க யூதர்களை விட்டு பிரிந்து சமாரியர்கள் என்கிற பெயரோடு கூட தனியா போனாங்க. அப்போ அவங்களுக்கு அந்த சமாரிய பஞ்சாகம் தான் வழிகாட்டினது. அந்த அடிப்படையில அவர்கள் எருசலேமிற்கு வரமாட்டார்கள் ஆராதிப்பதற்கு. அவர்கள் இருக்கிற சமாரியாவுக்குள்ளே கெர்சிம் மலையில ஆராதிச்சிட்டு இருந்தாங்க. எங்க ஆராதிச்சாங்க? கெர்சிம் மலையில. 1815ஆம் ஆண்டில பிலம் ஜெசினியஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு தேவனுடைய மனிதன், ஒரு ஆராய்ச்சியாளர், அந்த மனிதன் இந்த சமாரியா பஞ்சாகமத்தை ஆய்வு செய்து அவர் ரிப்போர்ட் கொடுத்தார். என்ன கொடுத்தார்னா, இந்த பஞ்சாகமம் ஆய்வுக்கு தகுதியானதல்ல என்று சொன்னார். ஆய்வுக்கு தகுதியானதல்ல சொன்னார். இதை சொல்லும்போது 1815. அதுக்கு வரைக்கும் இந்த சமாரியா பஞ்சாகமத்தை எல்லாரும் நல்ல மதிப்போடு தான் பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கு பிறகுதான் தெரிஞ்சது இந்த சமாரிய பஞ்சாகமத்துல நிறைய திருத்தங்கள் இருக்குது, நிறைய தேவனை விட்ட தேவனுடைய காரியங்கள்ல மாற்றங்கள் செய்திருக்கிறாங்க அப்படிங்கறதெல்லாம் புரிந்தது. சரி, இதெல்லாம் எதற்காக சொல்கிறேன் என்றால், இப்போ புறப்பட்டு போன அந்த ஜனங்கள் நம்ம நினைக்கிற மாதிரி எளிதான மக்கள் கூட்டம் அல்ல. சமாரியர்கள் அசீரியர்களோடு கலந்தவர்கள். போன வாரத்தில் அதை குறித்து சொன்னேன். யாரோட கலந்தவங்க? அசீரியர்களோடு கலந்தவர்கள். தேவாலயத்தை கட்டுகிற விஷயத்துல எதிர்த்து நின்றவர்கள் செருபாபேலுடைய நாட்கள்ல. மாத்திரமல்ல, செருபாபேல் தேவனுடைய ஆலயத்தை கட்டுகிற நேரத்துல அங்க கூட இருக்கிற எல்லாரையும் சோர்ந்து போக பண்ணினவர்கள் இந்த சமாரியர்கள். அப்படி இருக்கிற அந்த ஜன கூட்டங்களுக்கு மத்தியில தான் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு இந்த பிலிப்பு போயிருக்கிறான். அவனோடு துரத்தப்பட்ட தேவ சபையும் என்ன செய்திருக்கிறது? போயிருக்கிறது. ஆனா போயிருக்கிற சபையை பொறுத்த வரைக்கும் நாங்க யாரு அப்படிங்கிற நம்பிக்கையில போகல. அவங்கள பொறுத்த வரைக்கும்
அவங்க வச்சிருக்கிற அந்த சுவிசேஷத்தினுடைய விதை, அதனுடைய வீரியத்தை உணர்ந்தவர்களாக போனார்கள். எதை உணர்ந்து போனாங்க? அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். நான் யாருங்கிறது முக்கியம் அல்ல, நான் வச்சிருக்கிற ஆரோக்கியமான உபதேசம், நான் வைத்திருக்கிற இந்த சுவிசேஷம் என்கிற விதை, அது வீரியம் உள்ளது. என்னுடைய வீரியத்தினால விதை முளைக்கிறது இல்லை, யாருடைய விதையினால தான் இருக்குது விதை. அதுக்கு தண்ணீர் தானே பலன் இருக்கிறது. இந்த சுவிசேஷம் என்னை விடுவிக்கிறது, இந்த சுவிசேஷம் என்னை ஆரோக்கியமான விதத்தில் வளர செய்கிறது. அதனால அந்த விதையை வைத்திருந்தவர்கள் அதை நம்பி புறப்பட்டு போனார்கள். போன பகுதி ரொம்ப கடுமையானது. இவங்க பிரசங்கம் பண்ணனா எதை பண்ணுவாங்க நமக்கு நல்லா தெரியும். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல, 5ஆம் அதிகாரத்துல, 7ஆம் அதிகாரத்துல எல்லாம் பிரசங்கம் பண்ணப்பட்ட எல்லாமே பழைய ஏற்பாட்டினுடைய தீர்க்கதரிசன புத்தகத்திலிருந்து, நெபீம்ல இருந்து, கெத்துவீம்ல இருந்து, தோராவில இருந்து என்ன செஞ்சாங்க? பேசினாங்க. பழைய ஏற்பாட்டினுடைய எல்லா புத்தகத்திலிருந்து தான் என்ன செய்யப்பட்டது? மேற்கோள் காட்டப்பட்டது. ஆனா இவங்க என்ன செய்ய மாட்டாங்க? நம்ப மாட்டாங்க. இப்ப என்ன பேசிப்பாங்க? இதெல்லாம் தான் நம்ம கவனிக்கணும். தங்கள் கரங்களிலே வைத்திருக்கிற வேதாகமத்தை நம்பாத ஒரு கூட்டம், மாத்திரமல்ல தங்களுக்கு ஒரு வேதத்தை வைத்திருக்கிற கூட்டம். அப்போ நம்ம நினைக்கிற மாதிரி சமாரியர்களுக்கு மத்தியிலே சுவிசேஷம் அறிவிப்பது என்பது எளிதான காரியம் அல்ல. அப்போ அவங்க என்ன சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது, இயேசு கிறிஸ்துவை குறித்த தீர்க்க தரிசனங்கள் எப்படி இருந்தது என்கிறது இந்த ஒரு படத்துல நம்ம பார்க்கிறோம். மெசியானிக் ப்ராபசி எப்படி இருந்துச்சு? முதலாவது சில தீர்க்க தரிசனங்கள் கிறிஸ்துவனுடைய முதலாவது வருகையை மாத்திரம் அறிவித்தது. எதை மட்டும் அறிவித்தது? கிறிஸ்துவனுடைய முதலாம் வருகையை. சில பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனங்கள் அவருடைய இரண்டாம் வருகையை அறிவித்தது. சில தீர்க்க தரிசனங்கள் முதலாவது இரண்டாவது இரண்டையும் உள்ளடக்கியே சொன்னது. சில தீர்க்க தரிசனங்கள் அவருடைய மீட்பின் பயணத்திலிருந்து 1000 வருட அரசாட்சியின் காலத்திலே, அதை தொடர்ந்து அவர் ஒரு நியாயாதிபதியாக நியாயம் தீர்க்க போகிற காலம் வரைக்கும் இருக்கிற ஒன்றையும் தீர்க்கமாக சொல்லிட்டு, அப்போ பழைய ஏற்பாட்டில் இருக்கிற தீர்க்க தரிசனங்கள், மேசியாவை குறித்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் 4 விதத்தில் வெளிப்பட்டது. 1 கிறிஸ்துவனுடைய முதல் வருகை, 2 கிறிஸ்துவனுடைய இரண்டாம் வருகை, 3 கிறிஸ்துவனுடைய 2 வருகையும் உள்ளடக்கி, 4வது கிறிஸ்துவனுடைய மீட்பிலிருந்து கிறிஸ்து நியாயாதிபதியாக வரப்போகிற காலம் வரைக்கும். இதையெல்லாம் சொல்லணும்னாலும் வேதாகமத்தை முழுவதும் என்ன செய்யணும்? இவங்க பிரசங்கம் பண்ணணும். ஆனா அவங்க என்ன செய்ய மாட்டாங்க? வசனத்தை நம்ப மாட்டாங்க. இப்ப என்ன பண்றது? அப்போ இவங்களுக்கு முன்னால 2 சாய்ஸ் தான் இருக்குது. 1 ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், 2 உபாகமம் 18ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் 18ஆம் வசனம். இந்த 2 வசனங்களின் அடிப்படையில தான் இயேசு மேசியா என்பதை இவர்களுக்கு பறைசாற்றியாக வேண்டும். எந்த அடிப்படையில் தான் சொல்லணும்? அது எப்படி நீங்க சொல்றீங்க 2 வசனத்திலிருந்து பிரசங்கம் பண்ண முடியுமா? ஏன்னா யோவான் 4ஆம் அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து சமாரிய பெண்ணோடு அங்கே உரையாடின காரியங்களை நாம் வாசிக்கிறோம். அதுல இருந்து நமக்கு சில சத்தியங்கள் புரிய வருகிறது. என்ன புரிய வருகிறதுனா, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மாத்திரமே நித்திய ஜீவனை பெற முடியும். யார் சொன்னா? இயேசுவே சொன்னார். யார்கிட்ட சொன்னது? சமாரிய பெண்ணிடத்துல. 2வது, அங்க யூதர்கள் சமாரியர்களிடத்தில் போய் சொல்லும் போது அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தில் இல்லை. இன்னொன்னு, யூதர்களும் அங்க போகக்கூடிய மனப்பக்குவத்தில் இல்லை. ஆனா இயேசுதான் வழிகாட்டினார். எல்லாருக்கும் தேவனுடைய கிருபை பிரசன்னமாக இருக்கிறது என்பதை முதலாவது சமாரிய பெண்ணுக்கு அறிவித்ததன் மூலமாக சபை ஒரு சத்தியத்தை அறிந்து கொள்ள விரும்பினார். சபை எதை வெறுக்கக்கூடாது? சமாரியாவை வெறுக்கக்கூடாது அப்படிங்கிறத யார் தான் சொல்லிக் கொடுத்தது? இயேசு சொல்லிக் கொடுத்தார். அடுத்தது, இயேசு தெளிவாக அந்த சமாரியா பெண்ணிடத்தில் சொல்லும் போது இயேசுதான் மேசியா என்பதை அவர்களுக்கு சொன்னார். அவங்களை பொறுத்த வரைக்கும் மேசியா வருவார் என்று அவளும் சொல்லுகிறாள். அவளும் என்ன செய்றான்? வாசிங்க அந்த வசனத்தை. ஸ்திரீ அவரை நோக்கி, கிறிஸ்து எனப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவே, அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றாள். அப்போ சமாரியர்களை பொறுத்த வரைக்கும் மேசியாவை விசுவாசித்தார்கள். ஆனால் அந்த மேசியா இயேசுதான் என்பதை விளங்கப்படுவதிலே தான் பிலிப்புடைய சக்சஸ் இருக்குது. தேவ சபையுடைய சக்சஸ் எங்கதான் இருக்குது? இயேசுதான் மேசியா. இப்போ சமாரியா பெண்ணிடத்தில் இயேசு உரையாடின உரையாடலின் அடிப்படையில் ஒருவேளை
அந்த ஆதி சபைக்கு தெரிந்திருக்க வேண்டும் சமாரியர்களுக்கு இந்த கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை எப்படி அறிவிப்பது என்று. அதுல பெரிய முக்கியமான டூல் என்ன தெரியுமா? இந்த நபரை குறித்த சாட்சியை அவர் சொன்னார். சமாரிய பெண் ஊருக்கு போனா, ஊர்ல போய் என்ன சொன்னா, ஒருத்தர் வந்திருக்கிறாரு, அவரு நான் செஞ்சது எல்லாத்தையும் சொல்றார். இதுதான் அவங்க சுவிசேஷம். அப்படி சொல்லிதான் ஜனங்களை எல்லாத்தையும் எங்க கூட்டிட்டு வந்தா? இயேசுவிடத்துல கூட்டிக் கொண்டு வந்தார். அப்போ ஏற்கனவே சமாரியாவில் இயேசு கிறிஸ்துவின் நாட்களில் சுவிசேஷம் அறிவித்த ஒரு சம்பவம் நமக்கு இருக்கிறதுனால சமாரியர்கள் எப்படி சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டிருக்க கூடும் என்கிற காரியத்தை நாம் புரிந்து கொள்ளலாம். கவனிங்கள், இப்போ இயேசு கிறிஸ்துவின் மூலமாகவே ஒரு நித்திய ஜீவ வாழ்க்கையை பெற முடியும் என்பதை அழுத்தமும் திருத்தமுமாக ஆண்டவர் யாரிடத்துல பேசியிருந்தார்? சமாரியரிடத்துல. அப்போ இன்னைக்கு நாம சுவிசேஷம் சொல்ல போற இடத்துல இந்த பைபிளை கொடுக்கிறது, டிராக்ஸ்ல கொடுக்கிறது, போஸ்ட்மேன் வேலை செய்யறதுக்கு ஆண்டவர் நம்மளை அழைக்கல. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதின் மூலமாக மாத்திரமே நீ நித்திய ஜீவனை பெற முடியும் என்பதை யாராக இருந்தாலும் அறிவிப்பதற்குரிய ஒரு திராணி நமக்கு இருக்க வேண்டும். நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சுதந்திரமான ஒரு தேசம். நீங்க ஒரு கிறிஸ்துமஸ் நாள்ல நம்ம கிறிஸ்துவின் அன்பை காண்பிப்பதற்காக நாம் என்ன காரியங்களை கொடுத்தாலும் ஜனங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அது நம்ம ஊர்ல பழக்கம் தானே. அவங்க கொழுக்கட்டை கொண்டு வராங்க, அவங்க கறியை கொண்டு வராங்க, அவங்க ஏதோ ஒரு கிஃப்ட கொடுக்குறாங்க, நம்ம வாங்க தானே செய்யறோம். அப்படி இருக்கும்போது நம்ம ஒண்ணு கொடுக்கும்போது அவன் என்ன செய்வோம்? வாங்கிக்குவோம். ஆனா என்ன பேசணும்? அதனாலதான் கடந்த வருஷத்துக்கு முன்னால நம்ம சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது முதல்ல கிஃப்ட கொடுத்தோம். அதுக்கு பின்னால ட்ரெயின் பண்ணப்பட்ட சகோதர சகோதரிகள் இருந்தீங்க. உங்களுக்கு தெரியும் இல்லையா? நீங்க என்ன பண்ணீங்க? அவங்க கிட்ட போய் இயேசு கிறிஸ்துவுடைய பாவங்களுக்காக என்ன செய்தார்? மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர்த்தெழுந்தார், அவரை விசுவாசித்தார், நீங்கள் நித்திய ஜீவனை பெறுவீர்கள். அப்போ நான் கொடுக்கிற கிஃப்ட் அக்செப்ட் பண்ணதுனால அவன் சுவிசேஷத்தை அக்செப்ட் பண்ணான்னு அர்த்தம் இல்ல. நம்ம சொல்ற வார்த்தையை விசுவாசிக்கணும், அதான் ரொம்ப முக்கியம். அங்க பாருங்க, சமாரியர்கள் என்ன செஞ்சாங்க? கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தாங்க இல்லையா? 5ஆம் வசனத்துல உடனே ஆண்டவர் என்ன பண்றாங்க? பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டதை கண்டு அவனால் சொல்லப்பட்டவைகளை கவனித்தார்கள். அப்ப பிலிப்பு சொன்ன வார்த்தைகளை சமாரியர்கள் கவனித்தார்கள், அதை விசுவாசித்தார்கள். அதனாலதான் ரட்சிப்பின் சந்தோஷம் உண்டாயிற்று. அப்ப இன்னைக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா, வேதத்துல சொல்லப்படாத முறைமைகளை சொல்லி அதை செய்து திருப்திப்படுத்தி கொண்டோம்னா நம்மளை முடக்கி போட்டுரும். அது நம்மளை என்ன செஞ்சிடும்? முடக்கி போட்டுரும். கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய மனக்கண்களை திறப்பாராக. அப்போ ரட்சிப்பு என்பது இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதன் மூலமாக, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதன் மூலமாக பாவ மன்னிப்பை பெறுவது. அதுதான் மேசியா என்கிற காரியத்தை இந்த சமாரியர்களுக்கு என்ன செய்தாங்க? தெளிவா சொன்னாங்க. அப்போ சமாரியா ஃபீல்டு ரொம்ப கஷ்டமான இடம் தான், எளிதான இடம் இல்ல. எருசலேம் மாதிரி இருந்தா கூட அங்க இருக்கிற ஜனங்களுக்கு தங்கள் கையில் இருக்கிற வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சங்கீத புஸ்தகத்திலிருந்து, தீர்க்க தரிசன புஸ்தகத்திலிருந்து, அல்லது தோராவிலிருந்து, நியாய பிரமாணத்திலிருந்து சொல்லி ஜனங்களுக்கு என்ன செஞ்சிடலாம்? புரிய வச்சிடலாம். ஆனா பாதி புஸ்தகத்தை விசுவாசிக்காத இந்த கூட்டத்துக்கு மத்தியிலையும் இயேசுவே கிறிஸ்து என்பதை பிலிப்பு தைரியமாய் பிரசங்கித்தான். அதை அவர்கள் ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். அதை எப்படி கேட்டாங்க? அவங்க எப்படி கவனிச்சாங்க? அங்க அற்புதங்கள், அடையாளங்கள் நடந்தது. ஏற்கனவே இந்த அற்புதம் அதிசயத்தை குறித்து சொல்லியிருக்கிறேன். ஒரு கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படும் போது இது தேவனுடைய வார்த்தை தான் என்பதை அந்த ஜனங்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக தேவன் அங்கே என்ன செய்தார்? அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்தார். அப்போ இந்த பிலிப்பின் மூலமாக அந்த எருசலேம் தேவனுடைய சபை சிதறி போய் வசனத்தை சொல்லும் போது அங்கே ஏன் அற்புதமும் அதிசயம் நடந்துச்சுன்னா, இவர்கள் பிரசங்கிக்கிற செய்தி தேவனிடத்திலிருந்து வந்தது. இந்த பிரசங்கிக்கிற செய்தி என்னது? தேவனிடத்திலிருந்து வந்தது என்கிறதின் அடிப்படையில தான் அந்த ஜனங்கள் அவரை ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும். சரி, அப்ப முதல் 5 புஸ்தகத்துக்குள்ள இருந்து இயேசுவை மேசியா என்று எப்படி பிரசங்கித்திருப்பார்கள்? இப்போ இன்னைக்கு நம்ம யோசிச்சு பார்த்தா எப்படிலாம் சொல்லலாம்? முதல் ஆதியாகமத்திலிருந்து ஸ்திரீயின் வித்தாக சொல்லி இருக்கலாம். எனவே ஸ்திரீயின் வித்து ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இரண்டாவது யாத்ராகம புஸ்தகத்துல
உலகத்தின் பாவத்தை சுமந்து நிற்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக, ஒரு பஸ்கு ஆட்டுக்குட்டியாக அங்கே பிரசங்கிக்கப்பட்டிருக்கலாம். மூன்றாவது லேவியாகமத்தில் இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியராக வெளிப்படுத்தப்பட்டிருக்கலாம். நான்காவது யாக்கோபில் ஒரு நட்சத்திரம் உதிக்கும் என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தையின் அடிப்படையில் கிறிஸ்துவை பிரசங்கித்திருக்கலாம். ஐந்தாவது உபாகமம் 18ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் அங்க சொல்லி இருக்கிறபடி தீர்க்கதரிசி என்கிற அடிப்படையில் கிறிஸ்து பிரசங்கிக்கப்பட்டிருக்கலாம். எப்படியாயிருந்தாலும் பிரசங்கிக்கப்பட்ட வார்த்தையை ஜனங்கள் என்ன செஞ்சாங்க? விசுவாசிச்சாங்கன்னு சொல்லப்படல. அங்க எப்படி இருக்குன்னா ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். அந்த வார்த்தையை மட்டும் பார்த்துட்டு முடிக்கலாம். இந்த ஒருமனப்பட்டார்கள், the crowd with one accord, அந்த கூட்டம் ஒருமனப்பட்டது அப்படிங்கிற வார்த்தையை கொஞ்சம் கவனிச்சு பார்த்தா, அதனுடைய மூல பதத்தை பார்த்தா மொத்தம் 12 இடத்துல வேதாகமத்தில் பயன்படுத்தப்பட்டது. எத்தனை இடத்துல? 12 இடத்துல. அதுல 11 இடத்துல லூக்கா தான் யூஸ் பண்ணியிருக்கிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் மட்டும்தான் இருக்கு. ஒரே ஒரு இடத்துல யார் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா ரோமர்ல பவுல் யூஸ் பண்ணியிருக்கார். ரோமர் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இந்த ஒருமனம் அப்படிங்கும் போது நம்ம அதனுடைய சீரியஸ்னஸ் தெரியணும். அதுக்கு அந்த வசனத்தை வாசிங்க. பொறுமையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் கிறிஸ்து இயேசுவினுடைய மாதிரியின்படியே நீங்கள் ஏக சிந்தையுள்ளவர்களாய் இருக்கும்படி உங்களுக்கு, அங்க நமக்கு தமிழ்ல என்ன போட்டிருக்காங்கன்னா ஒருமனம்ல ஏக சிந்தையுள்ளவர்களாய் இருக்கும்படி உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. ஆமா, அங்க ஆசீர்வதித்து சொல்கிற ஒரு வார்த்தையை போல சொல்லப்பட்டிருக்கிறது. பொறுமையும் ஆறுதலையும் அளிக்கிற தேவன் உங்களுக்கு ஏக சிந்தையா இருப்பதற்கு என்ன செய்வாராக? ஆமா. அப்போ ரட்சிக்கப்பட்டிருக்கிற தேவ ஜனங்களுக்கு மத்தியிலேயே இது ஒரு பெரிய கேள்விக்குறிதான். நான் சொல்ற வார்த்தை கொஞ்சம் கவனிங்க. ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஜனங்களுக்கு மத்தியிலேயே இந்த ஒருமனம் என்பது எப்படிதான் கேள்விக்குறிதான். ஏன்னா இந்த ஒருமனம் என்கிற வார்த்தை 2 அர்த்தத்தில் எழுதப்பட்டிருக்கு. ஒண்ணு பாத்தீங்கன்னா ஆதி திருச்சபை ஒருமனப்பட்டார்கள். நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்துல அந்த 40 நாள்ல இருந்து 50வது நாள் வரைக்கும் எல்லாரும் என்ன செஞ்சாங்க? ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே கூடி வந்தார்கள். 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அங்க ஒரு ஒருமனம் இருக்கு. 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 3வது 46ஆம் வசனம். அடுத்தது 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அடுத்தது 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அடுத்தது 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இவ்வளவு இடத்துலதான் இந்த ஒருமனம் அப்படிங்கிறது பாசிட்டிவா எழுதப்படுது. எப்படி எழுதுகிறது? பாசிட்டிவா. அப்போ எருசலேமில் இருந்த சபை, அப்போஸ்தலர்களுடைய தலைமைக்கு கீழே இருந்த சபை தான் எப்படி இருந்துச்சு? ஒருமனப்பட்டிருந்தது. எப்படி இருந்தது? ஒருமனப்பட்டிருந்தது. வேறு சில இடத்துல பயன்படுத்தப்பட்டிருக்குது. வாசிங்க அந்த வசனத்தை மட்டும். 7ஆம் அதிகாரம் 57ஆம் வசனம். அப்பொழுது அவர்கள் உரத்த சத்தமாய் கூக்குரலிட்டு தங்கள் காதுகளை அடைத்துக் கொண்டு ஒருமனப்பட்டு அவன் மேல் பாய்ந்து. இங்க ஒருமனப்பட்டிருக்கு. யாரை குறிச்சு சொல்லியிருக்குது? சுவிசேஷத்தின் ஸ்தேவானை கல்லறிவதற்காக ஒருமனப்பட்டார்கள். இது ஆப்போனன்ட், நெகட்டிவா எழுதிருக்கு. சரியா? 12ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அதே அப்போஸ்தலர் 12. ஏறக்குறைய 450 வருஷ காலமாய் சாமுவேல் தீர்க்கதரிசி வரைக்கும் அவர்களுக்கு நியாயாதிபதிகளை ஏற்படுத்தி வந்தார். அது முதல் அக்காலத்திலே ஏரோது 12ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஏரோது தீரியர் பேரிலும் சீதோனியர் பேரிலும் கோபமா இருந்தான். தங்கள் தேசம் ராஜாவின் தேசத்தினால் போஷிக்கப்பட்டபடியினால் அவர்கள் ஒருமனப்பட்டு அவரிடத்தில் வந்து. இது வந்து சபையை குறிச்சு வார்த்தை இல்ல. இதுவும் என்ன இல்ல? சபையை குறிச்ச வார்த்தை இல்ல. இன்னொரு இடத்துல பாருங்க. அப்போஸ்தலர் 18:12. கல்லியோன் என்பவன் அகாயா நாட்டுக்கு அதிபதியான போது யூதர்கள் ஒருமனப்பட்டு பவுலுக்கு விரோதமாக எழும்பி அவனை இங்கேயும் நெகட்டிவா தான் இருக்குது. ஆப்போனன்ட் தான். எதிர்க்கு சாரார் தான் எப்படி இருக்கிறாங்க? ஒருமனப்பட்டு இருக்கிறாங்க. 19ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம்.
பட்டணம் முழுவதும் கலகத்தினால் நிறைந்தது. பவுலுக்கு வழிதுணையாய் வந்த மக்கதோனியராகிய காயுவையும் அரிஸ்தர்க்குவையும் அவர்கள் இழுத்துக் கொண்டு ஒருமனப்பட்டு அப்ப கவனிங்க, இது எல்லாமே நெகட்டிவா இருக்குது. சுவிசேஷத்துக்கு விரோதிகளா இருக்கிறவர்கள். அப்போ ஒரு பக்கத்துல எருசலேம்ல இருக்கிற அப்போஸ்தலருடைய தலைமையில இருக்கிற சபை சில நேரத்தில் எப்படி இருந்திருக்கு? ஒருமனப்பட்டு. மற்ற இடங்கள் எல்லாம் நெகட்டிவா தான் ஒருமனம் அப்படின்னு எழுதியிருக்கு. பவுல் எழுதும் போது ஏக சிந்தையுள்ளவர்களா இருங்கள் என்பது ஒரு ஆலோசனையாக அப்படிதான் சொல்லியிருக்கிறார், ஒரு வாழ்த்து மாதிரிதான் சொல்லியிருக்கிறார். இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் எங்க இப்ப நம்ம தியானித்துக் கொண்டிருக்கிற அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்துல மட்டும்தான் சுவிசேஷத்தை கேட்க போன இடத்தில் ஜனங்கள் ஒருமனப்பட்டார்கள் என்று எழுதியிருக்கிறது. எங்க மட்டும்தான்? இப்ப நம்ம வசனத்தை வாசிங்க, 6ஆம் வசனம். ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு அவனால் சொல்லப்பட்டவைகளை ஒருமனப்பட்டு ஆமா, அப்ப அந்த ஒருமனப்பட்டு அப்படின்னு சொல்லும்போது இது ஒரு எதேச்சையாக அல்லது எல்லா காலத்திலும் நடக்கிற ஒன்றாக நாம் நினைத்து விடக்கூடாது. அறிவிக்கிறவன் யூதன், கேட்கிறவன் சமாரியன். அறிவிக்கிறவன் பழைய ஏற்பாட்டினுடைய 39 புஸ்தகங்களை உடையவன், கேட்கிறவன் 5 புஸ்தகங்களை நம்புகிறவன். அந்த 5 புஸ்தகங்களையும் இவன் மோசே எழுதினதாக நம்புகிறான், அவன் மோசேனுடைய பேரை அபிஷா எழுதினதாக நம்புகிறான். இது இவர்கள் வைத்திருக்கிற வேதாகம் ஆய்வுக்கு உட்படக்கூடியது, அது ஆய்வுக்கு பயன்படுத்த முடியாது. இவர்கள் கலப்பில்லாதவர்கள், அவர்கள் கலந்தவர்கள். எல்லா விதத்திலும் அந்த ஜனம் கரடுமுரடானவர்கள். இவர்கள் தேவனுடைய ஆலயத்தை கட்ட நினைக்கிறவர்கள், அவர்கள் தேவனுடைய ஆலயத்தை கட்டுகிறதை தடுக்கிறவர்கள். இவர்கள் எருசலேமில் ஆராதிக்கிறவர்கள், அவர்கள் கெர்சிமலையில் ஆராதிக்கிறவர்கள். இப்படி எல்லாத்திலையும் எப்படிதான் இருக்கிறாங்க? அவங்க எதிராக இருக்கிறாங்க. ஆனா வசனத்தை சொல்லும் போது அப்போ இதுல நம்ம கவனிக்க வேண்டிய, கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு பாடம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிலிப்பும் சிதறப்பட்டு போன ஜனங்களும் அறிவித்த சுவிசேஷம் இந்த ஜனங்களை ஈர்த்தது. இந்த ஜனங்களை என்ன செஞ்சது? போன வாரத்திலே நான் சொன்னேன், இப்ப நம்ம நினைக்கிறோம் பொருளாதாரத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தா அல்லது நல்ல வசதியா இருந்துட்டு நம்ம போய் சொன்னா சுவிசேஷத்தை ஜனங்கள் ஏற்றுக்கொள்வாங்க அப்படின்னு சொல்லி. அப்பனா நம்ம எதை நம்பி சுவிசேஷத்தை போறோம்? நான் வச்சிருக்கிற காரை நம்பி, நான் வச்சிருக்கிற பதவியை நம்பி, நான் வச்சிருக்கிற ஆஸ்தியை நம்பி சுவிசேஷத்தை சொன்னா ஜனங்கள் ஏற்றுக்கொள்வாங்கிறது என்னுடைய திங்கிங். இப்போ இவங்க எதை போய் சொல்லியிருப்பாங்க? சொல்லுங்க, இவங்க எதை வச்சு சொல்லுவாங்க? இவங்க துரத்திட்டு இருக்கு. இவங்க சொல்ல முடியுமா? நாங்க ஒரு நாள் காலத்துல இப்படிலாம் வாழ்ந்துட்டு இருந்தோம், ஐயா இப்போ இப்படி நடுத்தரில் வந்து நிற்கிறோம், இந்த சுவிசேஷத்தை விசுவாசிச்சா நீயும் இப்படியே மாறிடுவேன், அப்படியே சொல்ல முடியும்? அப்ப நம்ம நினைக்கிறதையும் தாண்டி, சரியா, நம்ம மனுஷிகமா யோசிக்கிறதையும் தாண்டி இவர்கள் தேவ ஆவியினால் நிறைந்தவர்களாக இந்த சத்திய சுவிசேஷத்தை அந்த ஜனங்கள்ட்ட சொன்னாங்க. எல்லாரையும் ரட்சிக்கிற அந்த தேவனுடைய கிருபை அங்கேயும் பிரசன்னமாகி அந்த ஜனங்களை ஒருமனப்பட்டு இந்த வார்த்தையை கவனிப்பதற்கு தூண்டிச்சு. அப்ப நீங்களும் நானும் ஒரு சுவிசேஷத்தை அறிவிக்க போகிற இடத்துல நம்முடைய பலத்தை காண்பித்து ஜனங்களை ஒருமனப்பட வைக்க முடியாது. நம்ம தேவனுடைய நோக்கத்தை புரிந்து கொண்டு புறப்பட்டு போகும்போது தேவனே அவருடைய கிருபையை வெளிப்படுத்தி அவர்கள் நம்முடைய வார்த்தையை கவனிப்பதற்கு தூண்ட வேண்டும். அங்க யாருக்கு ஈச்சனும்? பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் பணத்தினால வாங்க முடியாது. அதுதான் அடுத்த சம்பவம் இருக்குது. பரிசுத்த ஆவியானவர் எப்படி வாங்க முடியாது? பணத்தினால வாங்க முடியாது. அப்ப இதெல்லாம் நம்ம கையில வச்சுக்கிட்டு இருந்தோம், நம்ம முட்டாள்தனமா பேசக்கூடாது. பணக்காரனா இருந்தா சரி பண்ணிடலாம், படிச்ச. அப்போ சீமோனுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம்? அப்படி இல்லை. நம்ம பேசுகிற இடத்துல நான் அங்கீகரிக்கப்படக்கூடாத ஒரு நிலைமையில் இருந்தாலும் நான் பிரசங்கிக்கிற கர்த்தருடைய வார்த்தை என்னை நம்பி தந்திருக்கிற ஆரோக்கியமான சுவிசேஷமாக இருக்கும் பட்சத்தில் தேவனே அவருடைய இருதயங்களை ஒருமனப்பட்டு கவனிப்பதற்கு தூண்டுகிறார். இதை புரிஞ்சுட்டோம்னு சொன்னா நமக்குள்ள தடுமாற்றம் வர வேண்டிய அவசியம் இல்லை.
அப்போ ஒருமனப்பட்டு கவனிக்கிற அளவுக்கு அந்த பாடுகளுக்கு மத்தியிலையும் பரிசுத்த ஆவியானவர் சமாரியர்களுக்கு நடுவே கிரியை செய்தார். அல்லேலூயா. அது சுவிசேஷத்தினுடைய வல்லமை, அது தேவனுடைய அன்பு, அது தேவனுடைய கிருபையின் வெளிப்பாடு. அது அசாதாரணமானது. அதனாலதான் எல்லா வசனத்தையும் உங்களுக்கு வாசித்து காமிச்சேன். இங்க ஒண்ணுதான் அங்க அப்படி இருக்குது, எங்கேயுமே அப்படி இல்லை. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது என்னன்னா, தேவனுடைய சபைக்குள்ளேயே ஒருமனம் என்பது எல்லா இடத்திலும் இருந்த மாதிரி எந்த சபைக்கும் எழுதப்படல. இந்த வார்த்தையை எங்கேயுமே அவர் என்ன செய்யல, பவுலோ பேதுருவோ யூஸ் பண்ணவே இல்லை. அவ்வளவு பெக்குலியரான ஒரு பிரத்யட்சமான ஒரு கவனத்தை திருப்புகிற காரியம் இங்கே தேவனால் பரிசுத்த ஆவியானவராலே சமாரியாவிலே நடந்திருந்தது. அல்லேலூயா. அப்போ அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா ஒண்ணுமே இல்லை. அவங்களுக்குள்ள தேவ நோக்கத்தை புரிந்திருந்தாங்க. எல்லாரையும் ரட்சிக்கிற தேவனுடைய கிருபை வெளிப்பட்டிருக்குதுப்பா, அதுதான் நம்மளை ரட்சித்திருக்குது. அந்த கிருபை சமாரியர்களையும் ரட்சிக்க வல்லமை உள்ளதா இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு அவங்க சொல்லியிருப்பாங்க, ஆமாயா இயேசு கிறிஸ்து கூட ஒரு சமாரிய பெண்ணிட்ட பேசுறாரு. ஆரம்பத்தில் அந்த கான்வர்சேஷன் ஒரு மாதிரி போச்சு. ஆனா பிறகு அந்த சமாரியர்கள் எல்லாரும் யார் வண்டைக்கு வந்துட்டாங்க, இயேசு வண்டைக்கு வந்துட்டாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து தான் மேசியா என்பதை அறிவித்தால், அவர் மூலமாகத்தான் நித்திய ஜீவனை பெற முடியும் என்பதை அறிவித்தால், அவர்தான் பாவங்களை மன்னிக்கிறவரும் பாவத்திலிருந்து விடுவிக்கிறவரும் என்பதை அறிவித்தால், நிச்சயமாக ஜனங்கள் தேவன் பட்சமாக திரும்புவார்கள் என்பதை அந்த சமாரியா பெண்ணினுடைய சம்பவத்தில் இருந்து அவர்கள் அறிந்து கொண்டுதான் கர்த்தருக்குள்ள திடன் கொண்டு கர்த்தருடைய வார்த்தையை செஞ்சிருக்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்கிற எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 99.5% சுவிசேஷத்தை அறிவிக்காத சபைகள் இருக்கக்கூடிய ஒரு காலத்திலே தான் நீங்களும் நானும் கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். சிலர் தங்கள் பொறுப்பை உணர்ந்தார்கள் இல்லை, சிலர் பொறுப்பை உணர்ந்தும் அதை சரியான விதத்திலே செயல்படுத்துகிறவர்களாக இல்லை. இப்படி ஒரு காலத்திலே தேவன் உங்களையும் என்னையும் சபையாக கூட்டி சேர்த்திருக்கிற இந்த காலத்திலே நாம் எங்கும் திரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்து ஜனங்கள் ஒருமனப்பட்டு கவனித்து அவர்கள் கிறிஸ்துவின் நாமத்தினாலே கிறிஸ்துவினாலே ரட்சிப்பையும் சந்தோஷத்தையும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நாம் நம்மை தேவனுக்கு ஒப்புக் கொடுப்போம். அல்லேலூயா. எவ்வளவு பரந்த ஒரு மனப்பான்மை பாருங்கய்யா. ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷனுக்கு மட்டும்தான் இது இருக்க முடியும். இவன் துரத்தப்பட்டிருக்கிறான், ஆனால் இவன் மற்றவனுக்கு சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் உடையவனாய் இருக்கிறான். இது உலகத்தில் கிடைக்கவே கிடைக்காதுங்க. உலகத்தில் இருக்கிற மனுஷன் அவன் சந்தோஷமா இருந்தா மற்றவங்களை சந்தோஷமா இருக்கணும்னு நினைப்பான், அவன் அழுதா மற்றவனும் அழகுன்னு நினைப்பான். ஆனா இந்த கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை உடைய ஒரு மனிதன் தான் நெருக்கப்பட்டாலும் தான் கைவிடப்பட்டாலும் மற்றவர்கள் விடுவிக்கப்பட வேண்டும், மற்றவர்கள் சந்தோஷமடைய வேண்டும், மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதை கவனம் செலுத்துவான். அதுதான் கிறிஸ்துவின் நியதி. அதுதான் யாருடைய நியதி? சுயநலமாக வாழ தூண்டுவது அல்ல கிறிஸ்தவம், பிறனுக்காக வாழ தூண்டுவது கிறிஸ்தவம். ஆனால் இன்றைய கிறிஸ்தவம் அப்படி அல்ல. இன்றைய கிறிஸ்தவத்தினுடைய போதனைகள் சுயநலமாக வாழ தூண்டுகிறது. பவுல் பிலிப்பு சபைக்கு தெளிவாக எழுதினான், கிறிஸ்து இயேசுவில் உண்டாயிருந்த சிந்தையே உங்களில் உண்டாயிருக்க கடவுது. அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறனுக்கானவைகளையே நோக்குவானாக. அப்ப பிறனுக்கானவைகளையே நோக்கக்கூடிய கிறிஸ்துவை அறிவிக்கிற நாம் என்ன சிந்தையோடு இருக்க வேண்டும்? கிறிஸ்துவின் சிந்தையோடு இருக்க வேண்டும். அப்போ செல்ஃபிஷான மோட்டோவில் இருக்கிற மனிதன் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை சுமப்பதற்கு லாயக்கற்றவன். யோசுவாங்க சுயநலமா வாழ்ற மனுஷன் பிறனுக்காக வாழுங்கள் எப்படி சொல்ல முடியும்? இன்னைக்கு சில அரசியல் கட்சி தலைவர்களை நம்ம ஏற்றுக்கொள்றோம், சிலரை ஏற்றுக்கொள்றது இல்லை. ஏன் ஏற்றுக்கொள்றோம், ஏன் ஏற்றுக்கொள்றது இல்லை? அந்த கொள்கையும் அவருடைய செயல்பாடும் எப்படி இருக்கிறது? முரண்பாடாக இருக்கிறது. தேசத்தை நேசிக்கிறோம் என்று சொல்கிறார்கள், ஆனால் தேசத்தின் ஜனங்களை கொள்ளையாடுகிறார்கள். அப்ப அந்த கொள்கை எனக்கு முரண்பாடா இருக்கிறதுனால தேசத்தை நேசிக்கிற மனிதனாக இருந்தாலும் என்னால் அதை என்ன செய்ய முடியல, அங்கீகரிக்க முடியல. அப்படித்தான் நீங்களும் நானும் சுவிசேஷத்தை கொண்டு போகும்போது என்னுடைய வார்த்தையும் என்னுடைய வாழ்க்கையும்
சமமாக இல்லாமல் முரண்பாடாக இருந்தால் எதிர்ப்புறம் இருக்கிறவன் கேட்க மாட்டான். என்னுடைய வாழ்க்கையும் தேவ வார்த்தையும் ஒன்றாக இருந்தால் நான் பிரசங்கிக்கிற செய்தி அவனை கவனிக்க தூண்டும். அவன் என்ன செய்ய வைக்கும்? கவனிக்க தூண்டும். அவன் ஒருமனப்படுவான், அவன் தேவன் பட்சமாய் திரும்புவான். அப்போ அங்க என்னெல்லாம் பிரேக் ஆகுதுன்னா, அசுத்த ஆவியுடைய பிடியிலிருந்து, அப்படின்னா அவர்கள் அதுவரைக்கும் பாரம்பரியமாய் நம்பிக்கொண்டிருந்த அந்த சமாரிய பஞ்சாகமத்தை விட்டு, அவர்கள் பாரம்பரியமாக நம்பிக்கொண்டிருந்த கெர்சீம் மலையின் ஆராதனையை விட்டு, பிதாவாகிய தேவனை எங்கும் தொழுது கொள்ளலாம் என்கிற மனப்பாங்கு உள்ளவர்களாக, தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்கிற துடிப்போடு கூட தேவ சபைக்குள்ளே வந்தார்கள். சமாரியர்கள் எதெல்லாம் விட்டாங்க? அவங்க கையில பாரம்பரியமா வச்சிட்டு இருந்த வேதாகமத்தை விட்டான், கொள்கையை விட்டான், அவருடைய நம்பிக்கையை விட்டான், எல்லாத்தையும் விட்டுட்டு தேவன் பட்சமாய் திரும்பினான். இயேசு சொன்னார், பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வந்திருக்கிறது. அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும். அப்போ சமாரியா பெண்மணிக்கு சுவிசேஷத்தை இயேசு கிறிஸ்து சொல்லும் போது என்ன நடைபெற்றதோ அதே போன்ற காரியங்கள் பிலிப்புவின் மூலமாக நடைபெற்றது. பிலிப்பு அப்போஸ்தலனா? பிலிப்பு தீர்க்கதரிசியா? பிலிப்பு மேய்ப்பனா? பிலிப்பு போதகனா? பிலிப்பு சுவிசேஷகனா என்றால், பிலிப்பு பந்தி விசாரணை செய்கிறவன், பொறுப்பில் உண்மையாயிருந்தவன், தேவனுடைய சுவிசேஷத்தின் பொறுப்பை உண்மையாய் பெற்றிருக்கிற எந்த மனிதனும் தேவனால் பயன்படுத்தப்படுவான். ஜெபிப்போம்.